ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் போடுங்க, ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். இங்கே மெதுவடைக்கு தேவையான உளுத்தம்பருப்பு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றி கலந்துக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வரணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதனால இப்போ நான் சேர்க்கல. நீங்க வேணும்னா சேர்த்துங்க. உப்பு இருக்கான்னு பார்த்து பாருங்க. வெங்காயம் கொடுக்கணும். இப்போ நம்ம இங்க பாரு, நான் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இங்க பாருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. சூடை வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பண்ணி நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். பார்த்தீங்க பொத்தல வேலை ஓட்டை பேட்டரி இதில் போடுறேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா உப்பி வருது ஃப்ரெண்ட்ஸ். இடவே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இந்த பக்கம் பொன்னரமா ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடை பொன்னரமா ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜ் பொன்னரமா ஆனதான் நம்ம வடையை எடுத்துடலாம். கொத்தல் வடை, ஓட்டை வடை, மெது வடை செய்வாங்கல்ல அது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இந்த மாதிரி பொன்னரமா ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சொன்னோம். நம்ம ரைட் சைடில் செஞ்சால் கேமராவில் அது லெஃப்ட் சைடில் சாப்பிட்ற மாதிரி தெரியுது, அந்த கையால் செய்கிற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது கேமரா அதுமாரி வருது. நான் ரைட் சைடில் தான் செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாருன்னா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடை அடுத்த தடவை இன்னும் போட்டிருக்கேன். அது இன்னும்
சூப்பரான மொறு மொறுன்னு வடை தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு வடை. சூப்பராக இருக்குங்க. மொறு மொறு மொறுன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடை வெந்துருச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்க மாவு வந்து நல்லா மொரன்னு வரணும் வடை. ஒருத்தவங்க செய்வாங்க, அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது, பொறன்னு நல்லா மொரன்னு வரணும். அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கணும். ஆனால் நான் வந்து இதெல்லாம் அரிசி மாவு வந்து வச்சிடல, அதனால் அரிசி மாவு சேர்க்கலை. வெறும் ஒன்லி உளுத்தம்பருப்பு மாவு தான். சூடான முருங்கணும் வடை ரெடி ஆயிடுச்சு. சூடான முருங்கணும் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம சாயந்தரம் ஸ்நாக்ஸாக ஈவினிங் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுமாரி செஞ்சு சாம்பாரை ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.